வணக்கம் மக்களே. நிறைய பேரு ஷேர் மார்க்கெட்டுக்கு வராங்க. பட் 2 மாசத்துலயே அக்கௌண்ட் எம்டி ஆகுது. ட்ரேடிங் புரியாம எஃப்என்ஓல ஜம்ப் பண்றது தான் ரீசன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். ட்ரேடிங்னா என்ன, ஸ்டாக்ஸ்னா என்ன, எஃப்என்ஓனா என்ன, ஆப்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஏன் பிகினர்ஸ் மோஸ்ட்லி லாஸ் பண்றாங்க. ஜென்ரலி சோஷியல் மீடியாவில் இந்த ஒரு வீடியோ பார்த்தா உங்களுக்கு ட்ரேடிங் பற்றினா ஃபுல் நாலேஜ் கிடைச்சிடும்னு சொல்லுவாங்க. அப்படியே நீங்கள் போய் ட்ரேட் பண்ணிடலாம்னு சொல்லுவாங்க. பட் தட்ஸ் நாட் ரியல். பிலீவ் மீ, ட்ரேடிங்கோட ஃபர்ஸ்ட் குவாலிட்டியே பேஷன்ஸ் தாங்க. அண்ட் தென் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும், டைம் இன்வெஸ்ட் பண்ணவும் ரெடியாக இருக்கணும். இந்த வீடியோவில் பேசிக்ஸ் பற்றி பார்ப்போம். லெட்ஸ் ஸ்டார்ட். ட்ரேடிங்னா ஒரு அசெட், அதாவது ஸ்டாக்ஸ், கோல்டு, கரன்சி ஆர் கிரிப்டோ. லோவர் ப்ரைஸில் வாங்கிட்டு ஹை ப்ரைஸில் விற்கிறது. இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, இதுதான் ப்ராஃபிட். சப்போஸ் ரிலையன்ஸ் ஸ்டாக்கு 2500 ருபீஸ்க்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 2500 கொடுத்து பை பண்ணுறீங்க, ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் சொல்கிறேன். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமோ இல்லை கொஞ்சம் நாளுக்கு அப்புறமோ 2550க்கு நீங்கள் அதை செல் பண்ணுறீங்க. ஸோ இதில் ப்ராஃபிட் எவ்வளோ? 50 ருபீஸ். கரெக்டாக? இதுதான் ட்ரேடிங். இதுதான் ரொம்ப சிம்பிளான வேர்டில் ட்ரேடிங். ஸோ இதில் ஆப்போசிட் சைடு போனால், அதாவது நம்ம வாங்கின ஷேர் ப்ரைஸ் குறைஞ்சா நம்ம லாஸ் புக் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ட்ரேடிங் வர்சஸ் இன்வெஸ்டிங். ஒரு ஷார்ட் ஐடியா பார்ப்போமா? ட்ரேடிங்னா ஷார்ட் டேர்ம், மினிட்ஸ், டேஸ் ஆர் ஹவர்ஸ். ப்ரைஸ் மூவ்மெண்ட்ல ப்ராஃபிட் வரும். இன்வெஸ்டிங்னா எப்படி? லாங் டேர்ம், அதாவது இயர்ஸ்ல நம்ம ஹோல்ட் பண்ணும். கம்பெனியோட க்ரோத்ல இருக்கும் போது தான் நம்ம ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ ட்ரேடிங்ல என்ன டைப்ஸ் இருக்கு? இன்ட்ராடே ட்ரேடிங், மார்னிங் பை பண்ணி சேம் டே செல் பண்ணலாம். ஸ்விங் ட்ரேடிங், ஃபியூ டேஸ் ஆர் வீக்ஸ் ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 2 மெயின் செக்மெண்ட்ஸ் இருக்குங்க. ஒன்று கேஷ் மார்க்கெட், அதாவது ஸ்டாக்ஸ். செகண்ட் எஃப்என்ஓ மார்க்கெட், அதாவது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். இப்போ ரெண்டு பத்தியும் கொஞ்சம் கிளியரா பார்க்கலாமா? வாட் இஸ் ஸ்டாக் ட்ரேடிங்? ஸ்டாக் ட்ரேடிங்னா நீங்க கம்பெனியோடைய ரியல் ஷேரை வாங்குறீங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள், நீங்க டிசிஎஸ் ஷேர் வாங்குனீங்கன்னா நீங்க அந்த கம்பெனியில ஸ்மால் ஓனர்ஷிப் வச்சிருக்கிறதா ஒரு அர்த்தம். எந்த டைப்லலாம் வாங்கலாம்னா, டெலிவரி எடுத்து லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணலாம், இன்ட்ராடே பண்ணலாம், இல்லைன்னா பர்டிகுலர் பீரியடுக்கு மட்டும் ஹோல்ட் பண்ணலாம். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நோ எக்ஸ்பைரி டேட் அண்ட் ரிஸ்க் லிமிட்டட் டு இன்வெஸ்டட் அமௌண்ட் ஒன்லி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் 20,000 வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 20,000 ருபீஸ்க்கு ஒரு ஷேர் வாங்கிட்டீங்க ஏதோ ஒரு கம்பெனியில். வேர்ஸ்ட் கேஸ், கம்பெனி ஜீரோ ஆனாதான் ஃபுல் லாஸ் ஆகும். கரெக்டா? ஆனால் குட் கம்பெனிஸ் யூஸ்வலாக ஜீரோ ஆகாது. ஸோ பிகினர்ஸ்க்கு ஸ்டாக்ஸ் தான் சேஃபர். இப்போ எஃப்என்ஓனா என்னது? கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போமா? இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு செக்மெண்ட்ங்க. நீங்கள் ரியல் ஷேர் வாங்க, இன்ஸ்டட் அதோட கான்ட்ராக்டை தான் வாங்குறீங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் நிஃப்டி 50ல ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஸ்மால் கேபிட்டல் வச்சுட்டு பிக் வேல்யூவை கண்ட்ரோல் பண்ணுறீங்க. 23,000 நீங்கள் கொடுத்து வாங்க முடியாது. அந்த கான்ட்ராக்ட் ப்ரைஸ் வந்து 200 300 வரும். அந்த ப்ரைஸில் வாங்குறீங்க. ஸோ இதுக்கு பேர் தான் லேவரேஜ். லேவரேஜ் வந்து கரெக்டான சைடு போச்சுன்னா ப்ராஃபிட், அதுவே ராங் சைடு போச்சுன்னா லாஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. ஆப்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து ரைட் டு பை ஆர் சேல் தாங்க. இது கம்பல்ஷன் கிடையாதுங்க. டூ டைப்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க. கால் ஆப்ஷன்னா சிஇ, புட் ஆப்ஷன்னா பிஇ. கால்னா மார்க்கெட் அப் போகிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்போது வாங்குவோம். புட்னா மார்க்கெட் டவுன் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுன்னா வாங்குவோம். இப்போ மார்க்கெட் எக்ஸாம்பிளோட பார்ப்போம். அசியூம் பண்ணிக்கோங்க, நிஃப்டி அரௌண்ட் 23,600ல இருக்குதுன்னா ட்ரேடர்ஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணுவாங்க. யூஸ்வலி இது நியர் மார்க்கெட் ப்ரைஸாக இருக்குங்க. ஸோ 23,500, 600, 700 இந்த 3 ப்ரைஸும் நியர் மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ கால் ஆப்ஷன் பை பண்ணினா மார்க்கெட் அப் போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். மார்க்கெட் அப் போனா கால் ப்ரீமியமும் அப் போகும். மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா கால் ப்ரீமியமும் டவுன் ஆகும். கால் ஆப்ஷன் எக்ஸாம்பிள் பார்ப்போம். நிஃப்டி 23,600ல இருந்தபோது நம்ம சிஇ பை பண்றோம்னு வச்சுக்கோங்க. ப்ரீமியம் 120 ருபீஸ்னா லாட்ஸ் 65. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ வரும்? 7,800 ருபீஸ் வரும். இப்போ மார்க்கெட் மேலே போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. நிஃப்டி 23,600லேருந்து 23,750 போயிடுச்சு. ப்ரீமியம் 120லேருந்து 220 ருபீஸ் ஆயிடுச்சுன்னா வேல்யூ என்ன ஆகும்?
நம்ம வாங்கின வேல்யூ விட அதிகமாயிரும். 14,300 ஆகும். அப்ப நம்மளுடைய ப்ராஃபிட் எவ்வளவு வரும் இங்க? 6,500 வருது. இப்போ புட் ஆப்ஷன் பை பண்ணினா என்ன ஆகும்? மார்க்கெட் டவுன் போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது புட் ஆப்ஷன் நம்ம பை பண்ணுவோம். மார்க்கெட் டவுன் ஆனா புட் பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகும். மார்க்கெட் அப் போனா புட் பிரீமியம் டிக்ரீஸ் ஆகும். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். நிஃப்டி 23,600 வச்சுக்கலாம். நம்ம பிஇ பை பண்ணியிருக்கோம். 23,600 பிஇ. பிரீமியம் 110 rupees இருக்குன்னா லாட் சைஸ் 65 இப்போ இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு போட்டிருப்போம்? 7,150 போட்டிருப்போம். இப்போ மார்க்கெட் டவுன் ஆகுது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வச்சுக்கோங்க. 23,600 வந்து 23,450 நிஃப்டி பிரைஸ் போயிருக்கும். அப்ப நம்மளுடைய பிரீமியம் என்ன ஆகும்? புட் ஆப்ஷன் பிரீமியம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். 110ல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் 210 வரைக்கும் போயிருக்குன்னா நம்மளுடைய ப்ராஃபிட் வேல்யூ எல்லாம் ஆகும்? 6,500 வரும். ஏன்னா 210 into 65 லாட் சைஸ் போட்டோம்னா அதுல இருக்க டிஃபரன்ஸ் தான் நம்மளுடைய ப்ராஃபிட் வேல்யூவா இருக்கும். இதுல இன்னும் நிறைய டெக்னிக்கல் திங்ஸ் இருக்குங்க. ஆப்ஷன் கிரீக்ஸ் இருக்கு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், வால்யூம் அனாலிசிஸ், அதை பத்திலாம் டீட்டெயிலாக வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டீட்டெயிலான வீடியோ ஒன்னொன்னு பத்தியும் பார்ப்போம். இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினர் வீடியோ கவரிங் த பேசிக்ஸ். ஸோ ஒய் ஆப்ஷன் ஸோ ரிஸ்கின்னு சொல்றாங்க. ப்ராக்டிக்கலா வருவோமா? ஆப்ஷன்ஸ்ல 3 டேஞ்சர் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் ரொம்ப கரெக்டா இருக்கும், டைமிங் ரொம்ப ரொம்ப கரெக்டா இருக்கணும், ஸ்பீடும் கரெக்டா இருக்கணும். ஸ்டாக்ஸ்ல வெயிட் பண்ண முடியும், ஆப்ஷன்ஸ்ல வெயிட் பண்ணா பிரீமியம் மெல்ட் ஆகும், டைம் டீக்கே டெய்லி நடக்கும். மார்க்கெட் மூவ் ஆகலைன்னா கூட நமக்கு லாஸ் வரும். அதுதான் பிகினர்ஸ் ஷாக் ஆகிறாங்க. ஸோ இப்போ ஏன் பிகினர்ஸ் வந்து மோஸ்ட்லி ஆப்ஷன்ஸ்ல லாஸ் பண்றாங்க? தேர் ஆர் வேரியஸ் ரீசன்ஸ். நான் ஃபியூ சொல்றேன். குயிக் மணி மைண்ட் செட் இருக்கும், ஓவர் ட்ரேடிங் இருக்கும், ரிவெஞ்ச் ட்ரேடிங், மார்க்கெட் கிட்ட போய் ஈகோ காட்டுறது, பிக் லாட் சைஸ் இருக்கும், நோ ஸ்டாப் லாஸ் இருக்கும், எக்ஸ்பைரி அன்னைக்கு கேம்பிளிங் பண்ணுவாங்க, 0-0ன்னு. ஆப்ஷன்ஸ் பையிங் பொறுத்த வரைக்கும் 100% டிசிப்ளின் இல்லைன்னா 100% அக்கௌண்ட் ட்ரெயின் ஆயிடும். ஸோ இப்போ ஸ்டாக்ஸும் ஆப்ஷன்ஸும் ஒரு சின்ன கம்பேரிஷன். ஸ்டாக்ஸ் வந்து ஸ்லோ க்ரோத் கொடுக்கும், ஆப்ஷன்ஸ் ஃபாஸ்ட் க்ரோத் இருக்கும். அதே மாதிரி ஃபாஸ்ட் டிஸ்ட்ரக்ஷனுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸ்டாக்ஸ்ல சர்வைவல் சான்ஸ் அதிகம், ஆப்ஷன்ஸ்ல சர்வைவல் வேணும்னா உங்களுக்கு டிசிப்ளின் ஹையா இருக்கணும். ஸோ இஃப் யூ ஆர் அ பிகினர், எமோஷனலாக இருக்கீங்க, பேஷன்ஸ் பில்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, லேர்னிங் ஸ்டேஜில் தான் இருக்கீங்கன்னா ஸ்டார்ட் வித் ஸ்டாக்ஸ், நாட் ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ண ஸ்ட்ரிக்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஃபிக்ஸ்ட் கேபிட்டல், எமோஷனல் கண்ட்ரோல், ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். மார்க்கெட் ஈஸி இல்லைங்க. ஆப்ஷன்ஸ் குயிக் மணி மெஷின் கிடையாது. மார்க்கெட்டை பீட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, மார்க்கெட் கிட்ட டிசிப்ளின் கற்றுக்கோங்க. ஸ்கில் ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணுங்க, மணி ஆட்டோமேட்டிக்கலி ஃபாலோ பண்ணும். இஃப் திஸ் வீடியோ ஹெல்ப் யூ, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் how to start trading step by step for a beginner அப்படின்னு பார்க்கலாம்.